மெரிடைம் ட்ரீமை நம்பிக்கையோட தொடங்குங்க. அமிட் அண்ட் மர்ஸ்க் பெண்கள் கடல்ல தலைமை தாங்கிறதுக்கு சப்போர்ட் பண்றாங்க. சோ இப்பவே BE மெரைன் இன்ஜினியரிங் கேடட்ஷிப் ப்ரோக்ராம்ல அப்ளை பண்ணுங்க. சம்மர் வந்தாச்சு. What's your plan for this holiday? எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். VGT Holidays. GT Holidays, South India's #1 travel brand. பிஹைண்ட் பக்தி நேயர்களுக்கு வணக்கம். இப்போ ராகு கேது பெயர்ச்சி நடந்திருக்கு. என்னடா இந்த வருஷத்துல சனி பெயர்ச்சி ஆகுது, குரு பெயர்ச்சி ஆக போது, ராகு கேது பெயர்ச்சி ஆயிருக்கு. ஜாதக ரீதியா இதுக்கான பலன்கள் நம்ம நிறைய தொடர்ச்சியா தெரிஞ்சுட்டே வரும். ஆனா இந்த டாரோ ரீடிங்ல இதுக்கான பலன் தெரிஞ்சுக்க முடியுமா அப்படின்னு ஸ்பெஷலா உங்களுக்காகவே இந்த டாபிக்கோட நான் வந்திருக்கேன். இந்த எபிசோட நம்ம தெரிஞ்சுக்க போறோம். நம்முடன் இணைந்திருக்கக்கூடிய கெஸ்ட் யாருன்னு பாத்தீங்கன்னா டாரோ ரீடர், ஸ்பிரிச்சுவல் ஹீலர் திருமதி சாரா அவர்கள். அவர் நிகழ்ச்சிக்கு வரவேற்றலாம். வணக்கம். வணக்கம். ராகு கேது பயிற்சி பலன்கள் ஆஸ்ட்ராலஜி ரீதியா நம்ம தெரிஞ்சுக்கிறோம். எங்களுக்கு ஒரு டவுட் இருக்கு. டாரோ கார்டுல நீங்க அதுக்கான பலன்கள் சொல்றீங்க, ஜெனரலா அந்த எனர்ஜியை வச்சு சொல்றீங்க. இந்த மாதிரி பயிற்சி பலன்களை தெரிஞ்சுக்க முடியுமா? கண்டிப்பா பயிற்சி பலன்கள் தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா பயிற்சின்றது ஒரு எனர்ஜி ஷிஃப்டிங் தானே. அந்த ஷிஃப்டிங்ல இந்த ராசிகளுக்கு எப்படியான ஒரு வைப்ரேஷன் இருக்கும், அதனுடைய அவுட்கம்ஸ் எப்படி இருக்கும்ன்ற மாதிரி அந்த அடிப்படையில் நம்ம தெரிஞ்சுக்கலாம். சூப்பர். அப்போ இப்போ 12 ராசி நேயர்களுக்கு இந்த ராகு கேது பயிற்சி எப்படி இருக்குன்னு டாரோ கார்டு வச்சு எங்களுக்காக சொல்றீங்க. ஓகே. மகர ராசிக்காரவங்களுக்கு இந்த ராகு கேது பயிற்சி காலகட்டம் எப்படி இருக்க போது, பெண்கள் குழந்தைகளுக்கு சொல்லுங்க. ஸோ பெண்கள் குழந்தைகள் இவங்க 2 பேருக்கும் சேர்த்து சொல்லும் போது ஒரு ஆண் துணை, ஒரு ஆண் நபருடைய துணை அவங்களுக்கு கிடைக்கும். குழந்தைகளுக்கு அப்பா செல்லம் அதிகமாக இருக்கும்னு சொல்லலாம். அப்பா சைட்ல இருந்து நிறைய ஒரு செல்லம் கிடைக்கிறது. அது என்ன ரிலேட் பண்ணுதுன்னா, இவங்களுக்கு என்னெல்லாம் தேவையோ அவங்களுடைய அப்பா அதை செய்வாங்க, சந்தோஷப்படுத்தி பார்ப்பாங்க. நிறைய அப்பாவுக்கும் குழந்தைகளுக்கும் இருக்கிற அந்த நெருக்கம் அதிகமாகும் அப்படின்னு சொல்லலாம். அதே தான் பெண்களுக்கும் அவங்களுடைய கணவர் இல்லை அப்பா ஸ்தானத்தில் இருக்கிறவங்க, அவங்க பாஸாக கூட இருக்கட்டும், ஸோ இவங்களோட நலன் கருதி நிறைய நல்ல விஷயங்களை அவங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸோ பெண்கள் அது மட்டும் இல்லாமல் மன ரீதியாக, உணர்வு ரீதியாக ஒரு புத்துயிர் பெறுவாங்க அப்படின்ற மாதிரி இருக்கு. ஓகே. இந்த மகர ராசியில இருக்கக்கூடியவங்க இந்த வெளிநாட்டு வேலைக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க, வெளிநாட்டில் போய் படிக்கணும், உயர்கல்வி படிக்கணும்னு ஆசைப்படுறவங்க, மெடிசன் படிக்கணும்னு ஆசைப்படுறவங்களுடைய டைம் எப்படி இருக்கு? இவங்க ரொம்ப நாளாக மனசில் நினச்சிக்கிட்டு இருந்தது, ஸோ இந்த வெளிநாடு சார்ந்த விஷயங்கள் படிப்பாக இருக்கட்டும், இல்லை ஒரு UG அண்டர் கிராஜுவேஷன் படிப்பு சார்ந்ததாக இருக்கட்டும், இல்லை மருத்துவம் சார்ந்ததாக இருக்கட்டும், ரொம்ப நாளாக இவங்க மனசில் வச்சுட்டு இருக்காங்க. அந்த ஆழ் மனசில் ரொம்ப நாளாக இருக்குது, இதுதான் எனக்கு வேணும் அப்படின்னு விரும்புகிறாங்கன்னா கண்டிப்பாக அதற்கான வாய்ப்புகள் இந்த டைம் பீரியடில் அவங்களுக்கு கிடைக்கும். ஓகே. ஸோ அது ஒரு கனிவான ஒரு அவுட்கமாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம், ஒரு ஃப்ரூட்ஃபுல்லான அவுட்கமாக இருக்கும். ஓகே. இந்த மகர ராசியில் இருக்கக்கூடிய கலைஞர்கள், சினிமா, மீடியா, அதே மாதிரி பொது வாழ்க்கையில் ஈடுபடுறவங்க, இவங்களுடைய டைம் எப்படி இருக்கு? ஸோ இவங்கெல்லாம் கலை சார்ந்தது, பொது வாழ்க்கை சார்ந்த நபர்கள் இதில் ஏர்னிங்ஸையும் பார்க்கலாம் அப்படின்ற ஒரு டைம் பீரியட் அவங்களுக்கு இருக்கு. ஓகே. ஸோ இதில் வருமானமும் நம்மளுக்கு இருக்குது. ஸோ இந்த வருமானத்தினால நம்ம சுற்றி இருக்கிறவங்களையும் நம்ம நல்ல விதமாக பார்த்துக்கலாம், அவங்கள தேவைகளை பூர்த்தி செய்யலாம். இந்த துறைகள்லையும் வருமானம் வரும். ஸோ அதில் நம்ம சுற்றி இருக்கிறவங்களோட தேவைகளையும் பூர்த்தி செய்யலாம் அப்படின்ற ஒரு விஷயத்த கண்கூட பார்ப்பாங்க அப்படின்ற மாதிரி இருக்கு. இந்த மகர ராசியில் இருக்கிறவங்க இவங்க இந்த வம்பு வழக்கு, கோர்ட்டு கேஸு இதுலேருந்து தான் வெளியே வருவாங்களா? அதே மாதிரி ஆரோக்கியத்தில் ஏதாவது பிரச்சனைகள் நீண்ட நாளாக இருக்குது அப்படின்னா அதுக்கு அவங்களுக்கு ஒரு நல்ல தீர்வு இந்த காலகட்டத்திலேயாவது கிடைக்குமா? ஸோ இந்த வம்பு வழக்கு அதெல்லாம் பார்க்கும்போது இவங்க பொறுமையாக இருக்கணும், கொஞ்சம் விட்டு கொடுத்து போயிடணும். விட்டு கொடுத்தார் கெட்டு போக மாட்டார், அந்த ஒரு விஷயத்த ஃபாலோ கண்டிப்பாக பண்ணணும். ஏன்னா விட்டு கொடுக்காம ஏதாவது ஒன்று பண்ணுறாங்க, பொது இடங்களாக இருக்கட்டும், ரிலேட்டிவ்ஸ்குள்ளேயா இருக்கட்டும், ஏதாவது பண்ணுறாங்கன்னா அதில் கடைசியாக பாதிக்கப்படுறவங்க இவங்களா தான் இருப்பாங்க. அதனால எதுவாக இருந்தாலும் பொறுமையாக போயிடணும், நிதானமாக போயிடணும், விட்டு கொடுத்து போயிடணும். இது 3மே பண்ண மாட்டேன், எனக்கு 1 to 1 அப்போவே நான் பார்க்கணுன்னா கண்டிப்பாக அதனால பெருசாக பாதிக்கப்படக்கூடியவங்க இவங்களா தான் இருப்பாங்க. அது ப்ரெசென்ட்ல ஒரு ப்ராசஸ் போயிட்டு இருந்தாலும், ஒரு கோர்ட் கேஸ் போயிட்டு இருந்தாலும் சரி, அங்கேயும் கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறது நல்லது. ஸோ இவங்களுடைய ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்கள் பார்க்கும்போது நிறைய ப்ரேயர்ஸ் பண்ணுறது, மேனிஃபெஸ்டேஷன் பண்ணுறது, அதாவது அவங்களோட ஹெல்த் சம்மந்தமாக மேனிஃபெஸ்டேஷன் பண்ணுறது, நிறைய இயற்கை சார்ந்த இடங்களுக்கு போயிட்டு வர்றது, இல்லை பக்கத்தில் இருக்கிற இப்போ பார்க், பூங்காவிலே நிறைய இயற்கை சார்ந்த விஷயங்கள் இருக்குது. ஸோ அந்த க்ரீன் அந்த இடங்கள்ல டைம் ஸ்பெண்ட் பண்ணும், பசுமையான இடங்கள்ல அப்படி ஸ்பெண்ட் பண்ணாங்கன்னா நிச்சயமாக அவங்களோட ஹெல்த் நல்ல ஒரு டெவலப்மெண்ட்ஸை கொடுக்கும். நிறைய ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் எடுத்துக்கணும் அப்படின்னு இருக்குது. ஓகே. இந்த மகர ராசியில் இருக்கக்கூடியவங்களுடைய அந்த காதல் வாழ்க்கை, திருமண வாழ்க்கை, பொதுவாக இந்த உறவுகள் சார்ந்த விஷயங்கள்லாம் இந்த காலகட்டத்தில் எப்படி இருக்க போகுது?
ஸோ காதல், திருமணம், உறவுகள் சார்ந்த விஷயங்கள்ல கொஞ்சம் ஒரு ஜக்லிங் இருக்கும். அதாவது இவங்க ஒன்று நினைப்பாங்க, ஸோ அங்கே அந்த சைடு வேற ஒன்று நடக்கும். இல்லை இவங்களுக்கும் இவங்க பார்ட்னருக்கும் கொஞ்சம் வேற வேற மாதிரியான ஒரு கருத்து வேறுபாடுகள் இருக்கும். அந்த கருத்து வேறுபாடுன்றதை விட அந்த தாட் ப்ராசஸ் வேற வேற மாதிரி இருக்கும். அதனால கொஞ்சம் ஜக்லிங் ஏற்படும். ஆனாலும் அதன் மூலியமா ஒரு கிளாரிட்டி கொண்டு வருவாங்க. எப்பெல்லாம் இவங்க 2 பேருக்குள்ள ஒரு கிளாஷ் ஆகுதோ, ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆகுதோ, அப்பெல்லாம் இவங்க 2 பேருக்குள்ளேயும் இந்த ரிலேஷன்ஷிப் சார்ந்து ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். அப்படி இருக்கு. ஓகே, இந்த மகர ராசியில இருக்கிறவங்களுக்கு இந்த ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ் இந்த ராகு கேது பயிற்சி காலகட்டத்தில் எப்படி இருக்க போது? பணப்புழக்கம் அதிகமா இருக்குமா? ஸோ பணப்புழக்கம்ன்றது இவங்களுக்கு போதுமான அளவு இருக்கும். ஸோ இவங்க எய்ம் பண்ணுறதை பொறுத்து தான் இருக்குது. இவங்க என்ன எய்ம் பண்ணி அதுக்கான ப்ராசஸ் பண்ணுறாங்களோ அதுக்கு இவங்களுக்கு ஃபுல்ஃபில் ஆகிற மாதிரி கிடைக்கும். பட் போதுமான அளவு இருக்கும். ரொம்ப பணத்தால் எதுவும் மிகப்பெரிய பாதிப்புகளோ இல்லை ஒரு டிப்ரெஷனுக்குள்ளே போகிற மாதிரியோ அந்த மாதிரியான ஒரு சூழல் ஏற்படாது. ஓகே, மகர ராசிக்காரவங்க இப்போ கவர்மெண்ட் ஜாப்ல இருக்காங்க, இல்லை கவர்மெண்ட் ஜாப்காக ட்ரை பண்ணுறாங்க, காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்லாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்காங்கன்னா அவங்களுக்கு எப்படி இருக்கு? நிறைய காம்படிஷன்ஸ் இருக்கும், கான்ஃப்ளிக்ட் இருக்கும். நிறைய பேர் இதில் அவங்களுக்கு மன ரீதியாக ஸ்பாயில் பண்ணுவாங்க, அவங்க மைண்ட் செட்டை கொலாப்ஸ் பண்ணுவாங்க. நீ ஏன் இந்த ஃபீல்டு சூஸ் பண்ணியிருக்க, இதை பண்ணலாம் அதை பண்ணலாம், இல்லை பண்ண வேண்டாம், அப்படி கொலாப்ஸ் பண்ணுவாங்க. பட் அவங்க ஸ்டடி மைண்டாக இருந்தாங்கன்னா எண்ட் ஆஃப் த மூமெண்ட்லேயாவது ஏதாவது ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடந்து அவங்களுக்கு ப்ராசஸ் பிக்கப் ஆகும். ஓகே, சூப்பர். இப்போ ஒரு ஒன் குட் கைடன்ஸ் ஃபார் மகர ராசினியர்கள் இந்த ராகு கேது பயிற்சி காலகட்டத்தில் அவங்க எப்படி இருக்கணும்? இருக்கணுன்றது ஒரு மிகப்பெரிய ஒரு வழிகாட்டுதல், இல்லை மிகப்பெரிய ஒரு சஜஷனாக இங்கே வர்றது நிறைய தான தர்மங்கள் பண்ணணும் அப்படின்னு இருக்கு. எவ்வளோக்கு எவ்வளோ தான தர்மங்கள் பண்ணுறாங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ இவங்களுடைய வரக்கூடிய பேட் லக்காக இருக்கட்டும், பேட் கர்மாஸாக இருக்கட்டும், அது எல்லாமே அவங்களுக்கு சார்ட் அவுட் ஆகிட்டே வரும். மிகப்பெரிய பாதிப்புகள்ல இருந்து தப்பிச்சிருவாங்க. அதே மாதிரி உரிய நேரத்தில் இவங்களுக்கு தேவையான உதவிகளும் கிடைக்கும். முடிஞ்சால் டெய்லி கூட யாராவது ஒருத்தருக்கு